கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுகின்ற இந்த நாட்களில் நம்ம ஆண்டவரை குறித்த முக்கியமான காரியங்கள் என்னன்னா, அன்பு, மன்னிப்பு. இயேசு தெய்வம். அவர் நம்மளுடைய இரட்சகர் அப்படின்னாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது அவரோட அன்பு. அவருடைய அன்பு இருந்ததுனால தான் நம்மளுடைய பாவங்களை மன்னித்தார். அந்த மன்னிப்பு. ஆனால் அவருடைய அன்பை பெற்றுக்கொண்ட நாம், அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம், இன்றைக்கு நம் வாழ்க்கையில் அநேகரை மன்னிக்க முடியாதபடி, வெகு சிலரை, ஒரு சிலரையாவது மன்னிக்க முடியாதபடி நாம் மனதில் கசப்பு இருந்தால், இன்றைக்கு இந்த வீடியோ மூலமாக ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார், மன்னிக்கிறது வேணும், மன்னியுங்கள். ஜீசஸ் ரிடீம்ஸில் இயேசு விடுவிக்கிறார். அந்த இதில் ஐயா எழுதின பாட்டு ஒன்று, மன்னியுங்கள் என்று சொன்னவரே அப்படின்னு ஒரு பாட்டு. அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அருமையான பாடல். அந்த பாடலை பார்க்குறதுக்கும் வீடியோ அருமையாக இருக்கும், அதை கேட்குறதுக்கும் அருமையாக இருக்கும். அதை கேட்கும்போதே தேவ பிரசன்னம் நம்மளை நிரம்பும். ஒரு ஆவியானவருடைய ஆளுகை நம்மளை நிரப்பும். அந்த பாட்டை நீங்கள் கேளுங்க. மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்க கற்றுத்தார். வெறுத்தவரை மன்னிக்கிறேன், இன்னும் ஒரு 2-3 லைன் அழகாக வரும். எதிர்த்தவரை மன்னிக்கிறேன். எவ்வளோ அழகு பாருங்க. ஆண்டவர் சத்துருவை சிநேகிக்க சொன்னார் இல்லையா? மன்னிக்காமல் நம்ம சிநேகிக்க முடியாது. அந்த பாட்டில் அப்படி வரும். எதிர்த்தவரை நான் மன்னிக்கிறேன், வெறுத்தவரை நான் மன்னிக்கிறேன். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தார். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். இந்த பாட்டு நீங்கள் இதை கேட்டு பாருங்க. நிச்சயமாக மன்னிப்பு, கிறிஸ்தவர்களாகிய நாம் நிச்சயமாக ஒருவர் செய்த குற்றங்களை, அது யாராக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்கு செய்கிற துரோகமாக இருக்கட்டும், துரோகத்தை கூட நான் மன்னிக்கிறேன்னு அந்த பாட்டில் வரும். துரோகங்கள் செய்தோரே மன்னிக்கிறேன், துன்பங்கள் செய்தோரே மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன், எதிர்த்தவரை மன்னிக்கிறேன், மன்னியுங்கள் என்று சொன்னவரை மன்னிக்கும் இதயம் தாரும். ஆண்டவர்கிட்டயே அந்த இதயத்தை கேட்குறது மாதிரி இருக்கும். என்னால் முடியலைப்பா, எனக்கு நீங்கள் மன்னிக்கிற இதயத்தை தாருங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறது போல் ஒரு அருமையான பாடல். அந்த பாடலை எல்லாரும் கேளுங்க. அந்த மன்னிக்கிறது அப்படின்னு சொல்கிறது துரோகம், கணவன் மனைவிக்கு செய்த துரோகமாக இருக்கட்டும், மனைவி கணவனுக்கு செய்த துரோகமாக இருக்கட்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்த துரோகமாக இருக்கட்டும், நம்மளுடைய அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி, நமக்கு துரோகம் பண்ணியிருக்காங்களா, நமக்கு துன்பம் கொடுத்துருக்குறாங்களா, நம்மளை ஏமாத்திருக்கிறாங்களா, நம்மளை ஒரு என்ன சொல்கிறது, இவன் ஒரு முட்டாளு அப்படின்னு நினச்சி நம்மளை மொட்டை அடிச்சிருக்காங்களா, எல்லா இதையும் பிடுங்கிட்டு நம்மளை ஏமாத்திருக்கிறாங்களா, எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் மன்னிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய கிருபை, தேவனுடைய சத்தியம். ஒருத்தன் போய் கேட்குறான், ஆண்டவரே என் சகோதரன் தப்பு பண்ணால் நான் எத்தனை முறை மன்னிக்கணும் அப்படின்னு போய் கேட்பான் இயேசு கிறிஸ்துட்ட, அவரோட சீசன். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுவார், 7-70 முறை மன்னிம்பார். அதுக்குன்னு 7 × 70 எத்தனை, 490 அப்படி கணக்கு கிடையாது. அவன் எத்தனை முறை தப்பு பண்ணாலும் நீ மன்னி. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்க. அப்போது நாம் ஒரு முறை மன்னிக்கிறதுக்கு நம்ம கவலைப்படுறோமா? நினச்சி பார்ப்போம். இந்த கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடுவதற்கு முன்பாக, ஒருவேளை இந்த ஆண்டுக்குள்ளே நமக்கு நாம் யாரிடமாவது பேசாமல் இருந்தால், யாரிடமாவது அவர்களை மன்னிக்க, அவர்கள் செய்த அந்த செயலின் குற்றத்தின் நிமித்தமாய் நாம் மனசு நொந்ததன் நிமித்தமாய், நாம் அவர்களால் கஷ்டப்பட்டது நிமித்தமாய், துன்பப்பட்டது நிமித்தமாய் நம்ம அவங்களோட பேசாமல் அவங்கள ஒதுக்கி வச்சுருந்தா, நிச்சயமாய் அவர்களை மன்னித்து கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லுவோம். அப்போது இந்த கிறிஸ்மஸ் தேவனுக்கு, அதாவது இயேசுவுக்கு ரொம்ப பிடித்ததாக இருக்கும்.
ஏன்னா அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு அவருக்கு அவரோட சத்தியத்தின்படி நம்மளை ஒப்பு கொடுக்குறோம்ல, அப்போ கர்த்தர் உண்மையிலேயே அதை ரொம்ப ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். எங்கள் வீட்டுக்கு 2வது வீட்டில் ஒரு மலையாள லேடி இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களோட கேரக்டர் அந்த மாதிரி. எப்போ பாரு சண்டை போடுறது, எப்போ பாரு வந்து பக்கத்து வீட்டோடைய இணக்கம் இல்லாமல் இருக்கிறது. ரொம்ப ரொம்ப வந்து அவங்க வந்து வேதனைப்படுத்தினாங்க. ஆனால் நான் கிறிஸ்மஸ் பலகாரத்தை எடுத்துக்கிட்டு, அந்த கிறிஸ்மஸ் கேக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு, அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் படி இறங்கி போகணும்னா, அவங்க வீட்டை தாண்டி தான் நான் கீழே போகணும். ஆனால் அவங்க என்னோட பேச மாட்டாங்க. அப்போது நான் கீழே இறங்கி போனால், பேசாத பொண்ணு என்னை பார்த்தோன்னே கதவை டமால்னு அடிப்பாங்க. அது வந்து அவங்களோட கேரக்டர். அது நான் அவங்கள சொல்ல மாட்டேன். அவங்களுக்குள்ளே இருக்கிற சாத்தான். அப்போ நான் என்ன பண்ணேன், என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்களேன்ட்டு. ஆனால் ஆவியானவர் எனக்குள்ளே நான் எடுத்துட்டு நான் அந்த தட்டில் கேக்கும் பலகாரத்தையும் எடுத்துட்டு நான் வெளியே போகும்போது, அவங்க கதவை தாண்டி கீழே இறங்குறதுக்கு எனக்கு மனசு வராமல், அவங்க வீட்டு கதவை நான் தட்டுறேன். நான் தட்டிட்டு அந்த தட்டை இப்படி அவங்க அவங்க முன்னத்தில் நீட்டி ஹாப்பி அப்படி சொல்கிறதுக்கு நான் வாயை திறக்கிறேன். அதாவது அவங்கள வாழ்த்தி ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்கிறதுக்காக அந்த தட்டை நீட்டி என்னை பார்த்த உடனே இல்லை, இந்த பிச்சைக்காரனை விரட்டுவாங்கள்ல, இப்படி போ அப்படின்னு. அந்த மாதிரி கதவை திறந்தவங்க என் கையில் அந்த தட்டையும் அதையும் பார்த்து அடுத்த செகண்டில் மூஞ்ச சுருக்கிக்கிட்டு இப்படி இப்படி கையை தள்ளினாங்க, போ அப்படின்ற மாதிரி கதவை டமால்னு மூடிட்டாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் உம்மோட சாட்சியாக நான் இருந்தேன்ல, அது எனக்கு போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நம்ம துன்பப்பட்டால் சந்தோஷப்படணும். அடுத்து இறங்கி கொண்டுட்டு போய் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன். ஆனால் உண்மையில் சொல்கிறேன் பிரியமானவர்களே, அது கர்த்தர் எனக்கு கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? 4 வருஷம் என் பிள்ளைக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அந்த மாதமே அவள் கருத்தருக்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். அந்த மாதமே அவள் கற்பத்தின் கனியை என் தேவன் ஆசீர்வதித்தார். உண்மையில் எனக்கு அது வந்து அவ்வளோ ஒரு ஆச்சரியம். பெருமானவர்களே, இதுபோல் தான் நம்ம கீழ்ப்படியும் போது, நம்ம மற்றவர்களை மன்னிக்கும் போது தேவன் கிருபை. அவங்க நம்மளை ஏற்றுக்கலைன்னா பரவாயில்ல, நாம் தேவனுடைய பார்வைக்கு உண்மையுள்ளவர்களாய் நம்ம இருப்போம். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, மத்தேயு 26:28 என்ன எழுதியிருக்கிறது? இயேசு கிறிஸ்து அவருடைய மாசில்லாத இரத்தத்தினால பாவ மன்னிப்பை தரும்படியாய் அவருடைய திரு இரத்தத்தின் உடன்படிக்கை நம்மளோடு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அவரோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். அவர் நம்மோட என்ன உடன்படிக்கை? அவருடைய இரத்தத்தினால், மகா பரிசுத்த இரத்தத்தினால் நம்மளோடு ஒரு உடன்படிக்கை. என்ன? நம் பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாய் அவரோட இரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. அப்போ அந்த இரத்தமானது நம்மளுடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிச்சிட்டதில்ல. ஹல்லேலூயா. அதுபோல் தான் அப்போ அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் இந்த கிறிஸ்மஸ் நாள் அன்றைக்கு நாம் மன்னிக்கணும். எல்லாவற்றையும் நம்ம மறக்கணும். யார் பேசலைன்னாலும் மெயினாக மாமியார் மருமக குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் உறவினர்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்மளோட கூட வேலை செஞ்சவங்களாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். யோசித்து பாருங்கள். நீண்ட நாள் அப்படி இல்லாதவங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தடை இருந்தால் அதுக்காக நீங்கள் பண்ணாதீங்க. மனம் முழுவதுமாய் முழு மனதோடு மன்னியுங்கள். சரிங்களா? இந்த மன்னிப்பை பற்றி நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். அதில் 2 லைன் மட்டும் பாடுறேன். அந்த இன்னொரு பாடலை, அந்த பாடலினுடைய முழுசை நான் வீடியோவாக வெளியிடுறேன். சரிங்களா? தேவன் நமக்கு தந்த பூ என்ன பூ, தேடி வந்து ரட்சிப்பை தந்த பூ, கிருபையாலே தேவன் நமக்கு கொடுத்த பூ, கருணை உள்ளம் கொண்டு நம்மை காக்க வந்த பூ, காக்க வந்த பூ என்ன பூ? அது மன்னிப்பு. பிரியமானவர்களே, இந்த பாடலை முழு பாடலையும் நான் ஒரு பாடலாக நான் போடுறேன். மன்னிப்போம், மறப்போம், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த புதிய ஆண்டில் ஒரு புதிய ஆசீர்வாதங்களுக்குள்ள புதிய ஒரு மனிதனாய் நாம் நுழையும்படியாய் கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். காட் பிளஸ் யூ.